இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/6/2025, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவா அல்லது நார்மல் போஸ்ட் மூலிமாவா அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி, அதாவது மே மாதம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் குரூப் சி கேட்டகரி சிவிலியன் போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்காக பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட் காலியாக இருக்குது. அண்டு ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்காக ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. அண்டு குக்காக பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சியும், அண்டு ஸ்டோர் கீப்பருக்காக 16 வேக்கன்சியும், அண்டு கார்பரேட்டருக்காக 3 வேக்கன்சியும், அண்டு பெயிண்டருக்காக 3 வேக்கன்சியும், அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக 53 வேக்கன்சியும், அண்டு அதாவது மெஸ் ஸ்டெஃப்காக பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சியும், அண்டு லேண்ட் மேனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சியும், அண்டு ஹவுஸ் கீப் ஸ்டாஃப்காக பார்த்தீங்கன்னா 31 வேக்கன்சியும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 148 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பிடபிள்யூடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது. அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்டு வாட்ச்மேன், அதாவது வாட்ச் அண்ட் ஏர் கமாண்டன்ட்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்காக ஒரு வேக்கன்சியும், அண்டு இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்காக ஒரு வேக்கன்சியும் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு கேட்டகரிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு மற்ற பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கணும், வித் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைப்பிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு அதே மாதிரி தான், நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் டைப்பிங் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் கீப்பர் ஹேண்டிலிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல, அந்த கீப்பிங் அக்கௌண்டிங் அண்டு ஸ்டோர் கீப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவிலியனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு நீங்கள் மெக்கானிக்கலை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டிப்ளமோலையோ அல்லது ஐடிஐலோ நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு குக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் கேட்ரிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா டிப்ளமோ நீங்கள் கேட்ரிங் கோர்ஸில் நீங்கள் 1 இயர் நீங்கள் படிச்சுட்டு 2nd இயர் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெயிண்டருக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் எந்த ட்ரேடு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த ட்ரேடை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சிலருக்கு 1 இயர் டிப்ளமோ ஐடிஐ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சிலருக்கு சில பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த ட்ரேடு ஒர்க்கு மட்டும் லைட்டாக தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மெஸ் ஸ்டாஃப்க்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மெஸ் ஸ்டாஃப்க்காக 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ச்மேனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா லேசரோ அல்லது ஜெனரேட்டர் ஆப்ரேட்டரோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். 1 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் மற்ற கேட்டகரிக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மணி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மணி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்மி, நேவி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆனவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உள்ளே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்க கொடுக்குற வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் இருக்கும், அந்த ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்கும். அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரேடை வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன், அதாவது ப்ராக்டிக்கல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். மே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு 23 மே வரைக்கும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் A4 ஷீட்டில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இவங்க கொடுத்துருக்கிற ஃபோட்டோ அண்ட் செல்ஃப் அட்டஸ்டடு ஃபோட்டோ காப்பியோடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரிஜினல்லாம் அட்டாச் பண்ணக்கூடாது. ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அனுப்பி ஆகணும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.